ஆச்சு, இந்த வழியில் போக முடியாதான். அது ஒரு ஃப்ளாக்லாம் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த வழியில் போய் பாருங்க அப்படின்றாங்க போலீஸ்காரே. அதனால் சரின்ட்டு நாங்கள் அந்த வழியில் போகிறோம். இப்போது போய் பார்க்கலான்ட்டு. நம்மளுமே தான்ப்பா இங்கே நிறைய பேர் நின்று பார்த்துக்கிறாங்க. எட்டி போக முடியாது புரியுதியா. தலா எனக்கு தெரிஞ்சுக்குள்ளே போக முடியாது தான் தோணுது. போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இங்கே ஒரு மாற்று வழி இருக்குல்ல, அந்த மாற்று வழிக்கோசரம் வந்துக்கிறோம். அதை போய் பார்க்கலான்ட்டு. இந்த இடம் தான் இது. தெரிஞ்சு இங்கே போகலான்னு தான் தோணுது. பொண்ணெல்லாம் பாருங்க, சும்மா அப்படியே வெத்தனமாக இருக்குது வேறு மாதிரி. ஒரு வழியா இந்த இடத்துக்கு ரீச் பண்ணிட்டோம். இங்கே யார் இருந்தாங்க எங்கே இந்த இடத்துல? இது நான் சொல்கிறேங்க. இது வந்து அம்பேத்கர் கட்டந்துரா. அம்பேத்கர் ஆமாம், அவருக்கு அந்த அவங்களுக்கோசரம் பாருங்க. தமிழ்நாட்டிலேருந்து இந்த இடத்துக்கு வந்தோடனே எல்லாம் நம்மளோட போலீஸ்காரங்க கூட நல்லா பெருமையாக பேசுகிறாங்க எல்லாம் இந்த இடத்துல. பெருமையாக பேசுகிறேன். அவர் என்ன இங்கிலீஷில் சொன்ன பெஸ்ட் ஆஃப் ஃப்ளாக் தான் சொன்னார். அவர் பெஸ்ட் ஆஃப் ஃப்ளாக்லாம் சொல்கிறாரு. ஆளு பெஸ்ட் ஆஃப் ஃப்ளாக் அப்படின்னா இது போய் நல்லா சுற்றிட்டு எங்கே பாருங்க. அம்பேத்கர் கோசரம் கட்டினதான் இந்த இடம். 2 இடங்களா மொத்தம்? 2 இடமா? இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து தீட்சணா பூமியா, சைதன் பூமி, 2 பூமி இருக்கும். ஓஹோ. அவரோட ஃபேவரட் இல்லை இது 2 பிளேஸ் கட்டிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே வந்துட்டோம். செப்பெல்லாம் கைட்டு விட்டுருந்தாங்க. அந்த காலம் கொஞ்சம் கோசமாக இருக்குது. இதெல்லாம் வந்து உள்ளே போய் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் மட்டும் உள்ள அவங்க போய் உள்ள ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது. அண்ணா தப்பிட்டியா சொல்லுங்கள். மேலே இதுக்கு மேலே அண்ணா சரி வெயிட் போச்சு. ஒருத்தங்க யாரும் ஒரு திட்டினாங்க போயிடு. ஆனால் மேலே ஹாய் காய்ஸ். இந்த இடம் அம்பேத்கர் கொஸ்டின் தான் இது பண்ணதுன்னு சொன்னேன். ஆமாண்டா, 1970 சொல்கிறாரு இவர். கேட்டுங்க. நான் சொல்ல 1978 வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. டிசம்பர் 5, 2001 நான் ஓப்பன் பண்ணாங்க இதை. ஆமாம். ஓ, என்ன எடுத்துக்கிறா? அக்டோபர் 14 தான் எங்கள் திருவிழா மாதிரி எல்லாம் வருவாங்க. அப்படியே நல்லா பிடிச்சினே சொல்லுவாங்க. டேய் நீ அப்படியே பேக் சைடில் எடு, ஃப்ரண்ட் சைடில் எடுக்க. சரி, அக்டோபர் 14 நல்லா சவுண்டாக பேசு. இதில் எனக்கே கேட்க மாட்டேங்குது. அக்டோபர் 14 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ணா சரி போனால் அங்கே தெரியுதா அவருக்காக கட்டினது. சின்ன வயசு பெரிய வயசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாரு ஆள். அரிய புகைப்படம் இதெல்லாம். வைடு ஆங்கிள் போட்டதுனால ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. இவ்வளோ தோட்டம் வந்தது ஒருத்தான்னு பார்த்தா ஓட்டலாம். என்கிட்ட பேசி அதுக்கப்புறம் தான் இது பண்ணிட்டு நாங்கள் உள்ளே வர மாதிரி ஆகிடுச்சு. அவர் ரெக்வஸ்ட் மூலிமா தான் உள்ள வரணும். இல்லை பெரிய பெரிய ஆள் தான் வருவாங்களாம். நாங்கள் பார்த்து தெரியுமா ஜாஸ்திமா இந்தமாரி இதனால சரி ரெக்வஸ்ட் பண்ணி உள்ள அமைச்சார் எங்களை.
இங்கே ஃபுல்லாக சுற்றி கிற்றி பார்த்துட்டு அப்படியே பேக்கில் எடுத்து கட்டிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அதான் விஜய் சொல்லியிருப்பார்ல, அந்த அவருக்கொசரம் கட்டினதான் அவர் அந்த இடம். அதனால் பார்த்துட்டு நல்லா தான் இருந்து. அவர் சின்ன வயசு ஃபோட்டோலேருந்து கடைசி ஃபோட்டோவில் இருந்தது மொத்தமே. இந்த ஃபோட்டோலாம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அரிய ஃபோட்டோ இதெல்லாம் மொத்தம் பார்த்து தான் வரும். ஒரு தூரம் வந்தது ஒருத்தான்னு பார்த்தா ஒருத்து தான். அதே மாதிரி போனால் எதுவும் என்ட்ரி காசில் எதுவும் கேட்கல. இன்றைக்கி நிறைய போலீஸ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி யாரோ வராங்களா என்னன்னு தெரியல. எப்பவுமே அப்படி தான் இருப்பாங்களான்னு தெரியல. வேறு செம ஜனம் போராட்டம்லாம் வர பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. தெரில ஆனால் அது என்னான்ட்டு. சரி வாங்க ஒன்றும் போவோம். சைடில் வந்தீங்கன்னா இங்கே அம்பேத்கர் வீடு இருக்குது இல்லைங்களா, வீடில் அந்த அவர் படித்த இது அதெல்லாம் போய் விசிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நேராக அப்படியே டெல்லி இப்படிலாம் போய்ட்டு போகிறீங்க. பக்கம்தான், அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் நாக்பூர்லேருந்து. நாங்கள் அதான் லோக்கலில் ஒரு கையை கேட்டுக்கின்னு அப்படியே இந்த இடம் வந்து பார்த்துட்டு அப்படியே போகிறோம். இது அவ்வளோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பாதி பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் இருக்கிறது எங்களுக்கு இப்போ தான் தெரியும். மேப் பார்க்கல, சிக்னல் பார்க்குறேன். இது இப்படி இவ்வளோ குனிது அதனால சொல்லிங்களே நீயா? ஆனால் இப்போ கண்ணு இப்படி தான் இருக்குது. நேரா ஹெல்மெட் லூஸ் ஆகுது. இது பாரு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சரியான டிராஃபிக், கொஞ்சம் கூட போக முடியல. பத்தாயிரத்துக்கு இந்த காரணங்க வேறு வெய்ய விட மாட்டானுங்கப்பா. ஒரு மனசாட்சி இல்லாமல் இந்த சந்தூர் நோயத்துக்கு பார்க்கலாம் போடுவான். அதான் நான் தான் புள்ளியோ அத்த யாரான் அவன். ஏடாவிடமாக வந்துட்டோம் அந்த வெயில பாருங்க. எவ்வளோ அண்ணன் கஷ்டப்பட்டு ஓடுறான் பாருங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்கப்பா. ஃபுல்லாக பாருங்கள் வீடியோலாம், பாதிலாம் பார்க்காதீங்க. நம்ம சின்னதாக ஒரு டன்னல் உள்ள போக போகிறோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் 11 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்குது. ஸ்ட்ரைட்டாக தான் சின்னதாக மினி டன்னல். அம்மாவை தூக்கினா ஆக்ரா தமிழ்நாடு ஆக்ரா ஜஸ்ட் விசிட்டிங் ராஜ்பகல் அத்த இடம் சொல்கிறா. யூடியூபர் சரி பையா வரேன், பாய். ₹810 பெட்ரோல் ரேட்டிங்க ₹104. பரவாயில்ல. வண்டிக்கு இப்போ செயினில் படிக்க போகிறோம். நம்ம நாக்பூர் தான் போக போகிறோம். இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஜபல்பூர் ஊர் பேர். ஜபல்பூர்ன்ற ஒரு ஊர், அந்த இடத்துல தாங்கிறோம். ஒன்று வர அங்கே முடிச்சுட்டு நாக்பூர் தான் அப்படியே கிளம்புறது. நாக்பூரில் போயிட்டு ஏன்னா ஒரு இடத்துல தங்கிட்டு வேண்டியது தான். .6 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் ரூட்டு. பாக்கு போட்டு மல்லிட்டு அப்படியே வண்டி முன்னாடி துப்புறாயா. டெஸ்ட்டு மிஸ்ட் இப்படி போகுது. அது நான் இப்படி திருப்பலண்ணா ஏடா யாரா இவனுங்களாம். நானும் ஒரு ரீல்ஸில் பார்த்தேன், அதெல்லாம் சும்மா நினச்சிருந்தா ரியலாக துப்புறானுங்க. ஐயோ
வண்டி மேலே மட்டும் துப்பிந்தான் அவ்வளோதான். அவன் எட்டி வச்சுட்டு போட்டுருப்பான் கம்மன் ஒரே வார்த்தை அப்படிக்கா. இந்த ரோட்லாம் பார்த்தீங்கன்னாவே அப்படி ஃபுல்லாக இதுவாக இருக்குது. அந்த பேரிகேட் மாரி போட்டிருக்காங்களா ஃபுல்லாக நேற்று வச்சு எல்லாருக்கும். ஏதோ அனிமல் எதுவும் வரக்கூடாதுன்னு தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஃபுல்லாக அதேமாதிரி ரோடெலாம் பள்ளமாக இருக்குது. வேறு பத்தாத்துக்கு நிறைய பள்ளம் தான் ஈரத்தில் இருக்குது. பொறுமையாக தான் போகும்போது வேறு ஃபுல்லாக காடு மாரி காடு தான் இது. காடு மாரிலாம் இல்லை, காட்டுக்குள்ள தான் போய்க்கலாம். சரி வாங்க போக பார்க்கலாம். ஏரியாலாம் சரியான மழை வேறு, ரோட இருட்டி போச்சு. இப்போ பார்த்தா டைம் பார்த்தா 7 ஆகுது. இன்னும் இந்த இடத்துலலாம் இருட்டவே இல்லை வேறு. நம்மளுக்கான டைம் இருட்டிட்டுமா அதான் ஓரளவுக்கு இதாக இருக்குது. ஓரளவுக்கு வீட்டில் கரெக்டான கிளைமேட்டாக தான் இருக்குது. கிளைமேட்டில் லைட்டாக தான் வெளிச்சம் இருக்குது. அதான் பார்த்தா ஒரு 7:30 மணி தான் ஃபுல்லாக இருட்டாக வந்துருக்கு. உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோவை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நல்லா வெளிச்சமாக இருக்குது. தலைக்கு வேறு ரொம்ப குளிர்த்துன்னு சொல்லிட்டு நான் தான் வண்டி ஓட்டிங்கிறேன். இவ்வளோ நேரம் அவன் தான் ஓட்டணும் அந்த வண்டியை. இப்போ ஒன்றும் ஃபாரஸ்ட் உள்ள போனால் மழை வேறு பேஞ்சு விட்டுக்குதா, பயங்கரமாக சில்னஸ்க்கிறனால அப்படியே பயங்கரமாக குளிர்த்து. நம்ம சைடு மினர்லேயே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பனி தண்ணி மாரி கட்டிச்சு ஃபுல்லாக, அந்தளவுக்கு இருக்குது. ரோட்டில் வேறு குண்டும் குழியுமாக்குது வேறு. அதில் வேறு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஐயோ பெரிய பழமாக்குறப்பா. ஐபிஎம் போட்டுனே தான் போனோம். அதேமாரி ரொம்ப ஸ்பீட்லாம் போக முடியாது இந்த இடத்துல. ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா 7:10 ஆகுது. டைம் 7:30 தான் ஆச்சு. இது எத்தனாவது டோல்னே தெரியல, கணக்கே எடுத்துக்கல நான். அந்தளவுக்கு வந்துச்சு நிறைய டோல். ஒரு நாளைக்கு 10 டோல் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, 10-20. நம்ம கோயந்தா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்றான் ஆள். டென்ட்டில் ஸ்டே பண்ண வேணாம், ஏன்னா மழை பெய்யுது பயங்கரமாக குளிருது அப்படின்ட்டு. அதனால் சரின்ட்டு ரூம் எங்கேன்னு பார்க்குறோம். நாங்கள் ரூம் தான் போய் ஸ்டே பண்ணுற மாதிரி. ஆம்புலன்ஸ் ஒன்று நிற்கிது, அப்படியே அந்த பேரிகார்டு கூட எடுத்து விடாமல் நிற்கும். நின்றுங்களானுங்க போய்ங்க நத்தான் மனுஷனுங்களும் வேணுங்களாம். சரி வாங்க ரூம் கிட்டே போயிட்டு பார்த்து. ஹோட்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ரெஸ்டாரண்ட்டு பேர் வந்து. சைடு போகிறவங்க ஆக்ரா சைடு போகிறவங்களாம் பார்த்து தங்கிங்க. கொஞ்சம் சைடில் ஹோட்டலில் நல்லா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, லக்ஸரியாக. வாங்க போகலாம். ரூம் வந்துட்டான். ரூம் எப்படி மட்டும் பாருங்கள் ஓகேங்களா. அங்கே வருங்க சும்மா எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் நம்ம ரூம். உள்ள ஒரு டிவி, ஏர் கூலர். போகும்போது என்ன பண்ணுறா வச்சு பேக்கில் வைக்கிற, வீட்டுக்கு போயினே வரும். எடுக்கிறோம் நம்ம நர்ஸாகிறோம். எல்லாத்துக்கும் சார்ஜ் போட்டு இன்றைக்கி ஃபுல் பண்ணி அடிக்க வேண்டியது தான். சரி ஓகே, வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது